ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் கொஞ்சம் காய்கள்லாம் அறுவடைக்கு இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். பச்சை மிளகா ஒரு செடி தான், எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். எல்லா காயும் நான் பழுக்க விட்டுட்டேன், எடுத்துக்கலாம். எல்லா கிளையிலையுமே நிறைய காய் இருக்குது. இந்த செடியிலேருந்து 2-3 தடவை நான் அறுவடை எடுத்துட்டேன். அப்போவுமே காய் நிறைய தான் வருது. ஒரு பெரிய பேக்கில் வச்சுருக்கேன், அதில் சப்போட்டா மரம் இருக்குது. அந்த பேக்லேயே இந்த மிளகாவும் தானாக முளைச்ச மிளகா செடி தான். மிளகா கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் காரம் அதிகமாக இருக்குது. ஒரே செடி தான், உயரம் 2-3 அடி இருக்குது. மிளகா செடிக்கெல்லாம் நான் வாரம் தேன் கரைசல் கொடுத்துருவேன். மாதத்தில் ஒரு முறை மீனாமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன். 15 நாளைக்கு ஒரு முறை உரம் கொடுப்பேன். மற்றபடி சரி ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்கறதில்ல. மண்கலவை பண்ணும்போதே நம்ம நல்லா மக்கின இலத்திலைகள், மக்கின தொழு உரம் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்ம செடிகள்லாம் செழிப்பாக வளருது. பாருங்கள் எவ்வளோ மிளகா இருக்குன்னு. இப்போ பாதி தான் எடுக்க போகிறேன். அடுத்த முறை கொஞ்சம் காய் இருக்குது, அதெல்லாம் எல்லாமே பழுத்த பிறகு மொத்தமாக எடுத்துக்கலாம். மிளகா செடியில் ஆரம்பத்தில் இலைப்பேன் தொல்லை இருக்கும், அதை மட்டும் நம்ம சரி செஞ்சுட்டா மிளகா செடி நல்லா செழிப்பாக வளரும். அடுத்து கிரேப் சில்லி, இதுலேயுமே இவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரே செடி தான், 2 செடி என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஒரு செடியில் மட்டும்தான் எடுக்கிறோம். இதுலேயும் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா காரமாக இருக்குது. செடி எவ்வளோ தூரத்துக்கு செழிப்பாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் நீ மிளகாய் செடி இருக்குது, அது இப்போ தான் பூ விட்டுருக்கு, சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது. நான் ஃபெர்டிலைசர் மாற்றி மாற்றி தெளிப்பேன், அதனால தான் நம்மளுக்கு இந்த அளவு நம்மளுக்கு செழிப்பாக இருக்குது செடி. மாதத்தில் ஒரு முறை சுண்ணாம்பு கொடுத்துருவேன், சாம்பல் ஒரு தடவை கொடுத்துருவேன். எப்சம் சால்ட் 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு அதையும் வேர் வழியாக ஊற்றி விட்டுருவேன். வேர் அழுகல் நோய் இருந்தால் போயிடும். பாருங்கள் கொடி ஊரில் எவ்வளோ பெரிய காயாக இருக்குன்னு. இப்போ இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய காயாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்குவோம். இது இந்த ஆடிப்பட்டத்தில் போட்டது தான், இது 2வது அறுவடை. கொஞ்சம் பெரிய காயாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். கொடியூரில் பற்றின வீடியோ ஒன்று தனியாக கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். மண்ணில் விளையிற உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும் இதுவும். பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கீரைகள், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கடையில் வாங்க வேண்டாம். கூடுமான வரை வீட்டிலையே நம்ம முளைய வச்சுக்கணும். கடையில் வாங்குகிற கீரைகளில் நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, அது அப்படியே இலையிலே தங்கிடுது. அதனால் நம்ம வீட்டிலே விளைய வச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன பேக் இருந்தால் போதும், பெரிய பராமரிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த கீரைக்கெல்லாம். ஒன்ஸ் நம்ம வைக்கும்போது மண்கலவை மட்டும் நல்லா வளமாக கொடுத்துட்டோன்னா மற்றபடி எந்த பராமரிப்பும் நம்மளுக்கு தேவை இருக்காது. எல்லா செடிங்களுக்கும் தெளிக்கிற மாதிரி இது கொஞ்சம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணால் போதும். மீன் அமிலம் பிடிக்காதவங்க தேன் கரைசல் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். லெமன் கிராஸ் இதுவும் நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள்.
லெமன் கிராஸ் வெயிட் லாஸ் பண்ணுங்கிறாங்க. இதுங்க நாங்கள் தனியாக கொதிக்க வச்சு குடிக்கிறதில்ல. டீ தூளில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குவோம். இந்த டீயில் நல்ல ஸ்மெல் வரும், லெமன் ஸ்மெல் நல்லா வரும். உடம்புக்கும் இது நல்லது. இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இன்னொரு 10 நாளுக்குள்ளே அது புது தளிர் விட்டுரும். செடி அவரை ஒரு 5-6 காய் தான் இருக்குது. கொடி அவரைன்னு போட்டுட்டு நாங்கள் இது செடி அவரையாக போயிடுச்சு. 2 செடி தான் எங்கிட்ட இருக்குது. ஒரு 5-6 காய் மட்டும்தான் இருக்குது. இதையை நம்ம எடுத்துக்கலாம். அவரை செடிங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் இலைப்பேன் தொல்லை அதிகமாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே தண்ணி வச்சு நல்லா கழுவி விட்டுட்டு மேலே ஏதாவது ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணால் போதும். மஞ்சத்தூள் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். வெண்டை 2-3 காய் தான் இருக்குது. எல்லாம் காய்ப்பு முடிஞ்சிருச்சு. தைப்பட்டத்துக்கு தான் திருப்பி நம்ம போடணும் எல்லாமே. இது பச்சை வெண்டை. ஒரு 4 வகையான வெண்டை நம்மக்கிட்ட இருக்குது. கஸ்தூரி வெண்டை, இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதையே நம்ம எடுத்துக்கலாம். 5-6 காய் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா, கிரேப் சில்லி, உருளைக்கிழங்கு. அவ்வளோதாங்க இந்த அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.